ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜயும் ஃபோட்டோ வச்சுக்கணும் சொல்கிறாரு. நான் ஏன் அழணும், தைரியமாக இருப்பேன், நீயும் தைரியமாக இரு காவேரி, நம்ம எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரியும் கனவு கண்டு நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா, வெண்ணிலான்ற வெண்ணிலா தானே, வெண்ணிலா சரியானதான் அவளை நான் அனுப்பி வச்சிடுறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரெண்டு பேரும் நேராக பேசியிருக்கலாமே, இவ்வளோ மனசில் காதல் ஆசையை வச்சுக்கின்னு பேசாமே இருந்துட்டு இப்போ பேசிக்கிறாங்க. நம்ம விஜயும் அவ்வளோ முத்தங்கள், எவ்வளோ முத்தங்கள், இது நிஜமாக நடந்திருந்தால் எங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்கும். ஆனால் கனவாக போச்சே. இருந்தாலும் ஓகே தான். நம்ம நிவினும் சாரதம்மா குடும்பம் அங்கே வந்ததுனால அவங்கள பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மாவோட வான் பண்ணுறாரு. அவங்க அம்மா என்னையே பிளாக்மெயில் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. நான் பிளாக்மெயில் பண்ணலாமா, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கல, அதனால தான் அப்படி தானே பிள்ளைங்க என்ன செய்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கணும், பெற்றோரோட கடமை. ஏன்னா நம்மளாம் வாழ்ந்து முடிஞ்சவங்கன்ற போல் பெரியவங்க பிள்ளைங்களோட இஷ்டத்துக்கு விடணும். அதனால தானே நிவினும் கோபமாக பேசுகிறாரு. ஏன்னா அவர் குற்ற உணர்வு, ஏன்னா கான்ட்ராக்ட் விஷயத்தை அவரு தான் யமுனா கிட்ட சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அந்த குற்ற உணர்வோட நிவின் இருக்கிறாரு. அதுவும் சரிதான், அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கணும் 2-3 நாளைக்குன்னு நினைக்கிறது. அந்த அம்மாவும் பேசாமல் போகுது. அந்த இடத்துல சாரதம்மா அவங்க வீட்டுக்காரெல்லாம் நினச்சி அழ வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா 4 பொண்ணுங்களை விட்டுட்டு ஒற்றைத்தாயாக கஷ்டப்படுறாங்க. அப்போ எல்லோருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா அந்த ஒற்றைத்தாய் தான் நானும், 2 குழந்தைங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறேன். அந்த சாரதம்மாவோட ஃபீலிங் எனக்கு ரொம்ப அழியாக இருக்குது நினச்சி பார்க்கும்போது. பை எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம விஜயும் ஆஃபீஸில் போயிட்டு காவேரி எம்டி அந்த ஃபேடெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு அழறாரு. சீக்கிரம் காவேரிக்கு புரிய வை, எதுக்காக அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கினேன், ஆஃபீஸ்க்கு எதுக்கு வர வேணான்னு சொல்லிட்டுன்னு சீக்கிரம் புரிய வச்சு சீக்கிரமாக கொண்டுக்குவாங்க விஜய். பை.